பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு வாக்குத்தத்தமான தீர்க்க தரிசனம் நிறைந்த ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 54 அதிகாரம் 14 இப்படியாய் சொல்கிறது: நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. Isaiah 54:14. In righteousness you shall be established, you shall be far from oppression, for you shall not fear, and from terror, for it shall not come near you. பாருங்கள், தேவ ஜனங்களாகி நமக்கு கர்த்தர் கொடுக்கிற அற்புதமான வாக்குத்தத்தம். என் நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய். உனக்கும் கொடுமைக்கும் மிகப்பெரிய தூரம் இருக்கும். பயமில்லாது இருப்பாய். இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஏதோ ஒன்றை குறித்து பயம் வருகிறது. பயத்தை கொண்டு வருகிறோம் பிசாசு. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, உன் பயத்தை விரட்டுவே நான் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். திகிலுக்கு தூரமாவாய். எந்தெந்த காரியங்கள் அப்ரஷனாக பிசாசினிடத்தில் வருகிறதோ அது உன்னை அணுகுவதில்லை என்று சொல்கிறார். பாருங்கள், அது உன்னை அணுகுவதில்லை. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவஜனமே, உங்களை பிசாசு நெருக்குவது போல பயமும் திகிலும் வந்தால் கர்த்தர் என்று ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை கொடுக்கிறார். அது உன்னை அணுகுவதில்லை. சங்கீதக்காரன் இப்படியே ஒரு வார்த்தை எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 89, 21 மற்றும் 22. என் கை அவனுடைய உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. Psalm 89:21 and 22. With whom my hand shall be established, also my arm shall strengthen him. The enemy shall not overwhelm him, nor the son of wickedness afflict him. பாருங்கள், இவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். திகிலுக்கு நீங்கள் தூரமாவீர்கள், அது அணுகுவதில்லை. பயமில்லாது இருப்பீர்கள். கேட்டின் மகன் உங்களை நெருக்குவதில்லை என்று பிசாசை குறித்து வேதம் சொல்கிறது. இப்படி நெருங்க முடியாத ஒரு இடத்தில் நாம் இருக்க முடியுமா? நிச்சயம் இருக்க முடியும். அதற்குத்தான் இயேசு ரட்சகர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி நம்ம ஒவ்வொருடைய பாவங்களையும் அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை அவருக்குரிய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். வேதம் நமக்கு கொடுக்கிற பெயர், நாம் தேவனுடைய பிள்ளைகள். யோவான் 1:14 அப்படித்தான் சொல்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எப்படி ஏற்றுக்கொள்வது? இயேசுவே உடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும், என் பாவங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டீர், என்னை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கும் என்று குட்டி ஜெபம் பண்ணும் பொழுது அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி நீதிமானாய் மாற்றுகிறார். ஒருவரும் நெருங்க முடியாது, பிசாசு நெருங்க முடியாத ஒரு பாதுகாப்புக்குள் நம்மை கொண்டு போகிறார். இயேசு என்ற நாமம் உயர்ந்த அடைக்கலமாக மாறுகிறது. அதற்குள் நீங்களும் நானும் சுகமாய் பாதுகாப்பாய் இருக்கிறோம். 1 யோவான் 1 அதிகாரம் 7 சொல்கிறது, அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 John 1:7. But if we walk in the light as he is in the light, we have fellowship with one another, and the blood of Jesus Christ his son cleanses us from all sin. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீங்கள் கழுவப்பட்ட பின்பு ஒரு ஒளிக்குள் வருகிறீர்கள். ஒளியின் பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாறுகிறோம். ஆண்டவருடைய நாமம் நமக்கு அடைக்கலமும் துருகமாய் மாறிவிடுகிறது. சத்துரு நெருங்க முடியாத, திகில் நெருங்க முடியாத, பயம் அணுக முடியாத ஒரு இடத்திற்குள் கர்த்தர் நம்மை பாதுகாப்பாய் வைக்கிறார். இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே, என்னையும் உடைய ரத்தத்தால் கழுவி உடைய ஒளிக்குள் என்னை மறைத்து வையும், உம்முடைய நாமத்துக்குள் என்னை ஒளித்து வையும் என்று கேட்போம். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை தாருமப்பா. இயேசு கிறிஸ்து என்ற உடைய நாமத்திற்குள் மறைந்து கொள்ளும் ஒரு வாழ்க்கை தாரும். உடைய ஒளியில ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாரும். அப்பொழுது திகிலுக்கு நாங்கள் தூரமாவோம், பயமில்லாது இருப்போம் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பயம் விலகட்டும், திகில் விலகட்டும், சத்துரு அணுகாதபடி காத்துக்கொள்ளு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.